நமஸ்தே. நாம் இன்னைக்கு மத்தியமா லெசன் 1 பேப்பர் 1 அதில் ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். லெசன் டாபிக் என்னன்னா பீர்பால் கி சதுராயி. லெசனுடைய சாராம்சம். एक दिन बादशाह और बीरबल टहलते टहलते एक तालाब के पास पहुंचे. ஒரு நாள் பீர்பலும் பாட்ஷாக்னா எம்பரர் அப்படின்னு அர்த்தம். அவங்க ரெண்டு பேரும் நடந்து நடந்து வந்து ஒரு தாலாப் அப்படின்னா ஒரு பாண்டு, ஒரு குளத்துக்கு பக்கத்துல வந்தாங்க. பாட்ஷா अपने हाथ पैर धोने पानी में उतरे. அந்த பாட்ஷாக்கு இருக்கார் இல்லையா, ராஜா இருக்கார் இல்லையா, அவருடைய கை கால் வாஷ் பண்ணுறதுக்காக தண்ணியில உள்ளே இறங்கினார். तो पानी बहुत ठंडा था. தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. बादशाह ने बीरबल से पूछा कि क्या कोई इस पानी में नहा सकता है. எம்பரர் பீர்பால் கிட்ட கேட்டாரு, என்ன யாராவது இந்த தண்ணியில குளிப்பாங்களா, அவங்களால குளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. பீர்பல் நே துரந்து கஹா கி. பீர்பல் உடனே வேகமா சொன்னாரு, பைசா மில்னே பர் रात भर इस पानी में गड़ा भी रह सकता है. நம்ம அவங்களுக்கு பைசா கிடைக்குது அப்படின்னு சொன்னா நைட்டு ஃபுல்லா கூட இந்த தண்ணியில நிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. பாட்ஷாக்னே ககாக்கி. இப்ப பாட்ஷா கேக்குறாரு, யஹ அசம்பவ் ஹை. இல்ல, கண்டிப்பா அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க. और अगर कोई इसे कर दिखाते तो मैं उसे 5000 रुपये इनाम में दूंगा. ஒருவேளை யாராவது அப்படி இருந்தாங்கன்னா நான் அவங்களுக்கு 5000 rupees வரைக்கும் இனாம் கிஃப்டா நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. दूसरे ही दिन बीरबल ने एक हट्टा कट्टा शरीर वाला लकड़कारे को देखा. नेक्स्ट डे बीरबल நல்லா வெயிட்டா ஹைட்டா நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கிற லக்கட்காரே அப்படின்னா உட்கட்டார் அப்படின்னு அர்த்தம். உட்கட்டரை அவர் பார்க்கிறார், பீர்பால் பார்க்கிறாரு. உஸ்ஸே சாரி பாத்தே சம்ஜாயி. அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் அவர் சொல்றாரு. லகடுகாரே நே பாட்ஷா கி சர்த்தா ஸ்வீகார் கர்லி. அந்த உட்கட்டார் எம்பரர் சொன்ன எல்லா கண்டிஷனையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஷாம் கோ 6 बजे लकड़हारा तालाब में गर्दन तक के पानी में गड़ा हो गया. ஈவினிங் டைம், ஈவினிங் 6 o'clock உட்கட்டார் அந்த குளத்துல கர்தன் தக் அப்படின்னா அவருடைய நெக்கு வரைக்கும் உள்ள தண்ணியில நிற்கிறார். அக்பர் ने दूसरे दिन सवेरे तक लकड़हारे को पानी में गड़े रखने के लिए कहकर 2 नौकरों को रखवाली के लिए नियुक्त किया. ராஜா அக்பர் இருக்கார் இல்லையா, அவரு நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் இந்த உட்கட்டார் அந்த தண்ணியில தான் நிக்கிறாரா அப்படின்னு பார்க்கறதுக்காக 2 சர்வன்ட்ஸையும் செக்யூரிட்டியா அவர் போடுறார். दूसरे दिन सवेरे देहाती बादशाह के पास आया. नेक्स्ट डे மார்னிங் டைம் அந்த உட்கட்டர் இருக்கார் இல்லையா, அவரு எம்பரர் ராஜா கிட்ட வர்றாரு. உசே தேக்கர் பாட்ஷா கோ தாஜுப் குவா. அவரை பார்த்த உடனே ராஜா ரொம்ப ஆச்சரியமாயிட்டாரு. தேகாதி நே கஹா கி वह तालाब के किनारे 10 फुट की दूरी पर के दीप को देखते हुए पानी में गड़ा रहा. தேகாதீனே அப்படின்னா அந்த உட்கட்டர் சொல்றாரு, நைட்டு ஃபுல்லா அந்த பாண்டுல 10 feet की दूरी पर அப்படின்னா அவர் நின்றுட்டு இருந்த இடத்துல இருந்த 10 feet தூரத்துல விளக்கெல்லாம் எரிஞ்சிட்டு இருந்தது. அதை பார்த்துட்டே நான் நைட்டு ஃபுல்லா தண்ணியில நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு.
अकबर ने कहा कि अकबर கேட்டாரு उस दीपक की गर्मी के कारण देहाती को सर्दी महसूस नहीं हुई. அக்பர் சொன்னாரு, இல்ல நீ வந்து அந்த விளக்கு இருக்கு இல்லையா, விளக்குடைய அந்த ஹீட்னஸ்னால தான் நீ அவ்வளோ நேரம் தண்ணியில நிக்க முடிஞ்சிச்சு, அதனாலதான் குளிர் உனக்கு பெருசா அஃபெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. इस कारण बादशाह ने इनाम देना इनकार कर दिया. இந்த ரீசன்னால ராஜா அவருக்கு உட்கட்டர்க்க பணம் எதுவும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்றாரு. தேகாதி பீர்பல் கே பாஸ் கயா. உட்கட்டார் பீர்பல் கிட்ட வர்றாரு. பீர்பல் ने தேகாதி से कहा कि பீர்பல் அந்த உட்கட்டர் கிட்ட சொல்றாரு, बीरबल के घर गए. सॉरी, बीरबल ने देगाती से कहा कि कल शाम तक तुमको इनाम दिलवा दूंगा. நாளைக்கு ஈவினிங்குள்ள உனக்கு gift பணம் உனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. दूसरे दिन बीरबल में नहीं आया तो अकबर बीरबल के घर गए. नेक्स्ट डे मॉर्निंग பீர்பல் இன்னும் தர்பாருக்கு, அதாவது ராஜாவோட சபாவிக்கு இன்னும் வரல. அதனால அக்பரே பீர்பலோட வீட்டுக்கு போறார். பீர்பல் जुलगे से 5 फुट ऊंचे सीके पर ही हांडी में चावल पका रखा था. பீர்பல் அவருடைய அடுப்புல இருந்து, ஜூல்கே அப்படின்னா அவருடைய அந்த அடுப்பு, அந்த அடுப்புல இருந்து 6 feet ஹைட்ல இருக்கிறார். அவ ஹைட்ல ஹாண்டி அப்படின்னா பாத்திரம், அந்த பாத்திரத்துல வந்து ரைஸ் வச்சு அதுல அவர் குக் பண்றார். அக்பர் ने बीरबल से पूछा कि अकबर बीरबल கேக்குறாரு, जूलगे का ताप 5 फुट दूर की हांडी को कैसे गरम करेगा और चावल कैसे पकेगा. அக்பர் பீர்பல் கேக்குறாரு, ஜூல்கே கே தாப் அப்படின்னா இந்த இது அடுப்பு இருக்கு இல்லையா, அதனுடைய ஹீட், அதனுடைய டெம்பரேச்சர், அதனுடைய ஹீட் டெம்பரேச்சர் 5 feet inch தூரத்துல இருக்கிற இந்த பாத்திரத்தின் மேல எப்படி போய் அந்த பாத்திரம் எப்படி சூடாகும், எப்படி ரைஸ் வந்து குக் ஆகும் அப்படின்னு கேட்காரு. பீர்பல் முஸ்கார்த்தே ஹுயே போலா கி. பீர்பல் அவர் சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்றாரு, ஜப் आपके बगीचे के दीप की गर्मी 10 फुट तक की सर्दी को दूर कर सकती है. உங்களுடைய பேலஸ்ல, உங்களுடைய கார்டன் பேலஸ்ல இருக்கிற அந்த விளக்குடைய அந்த ஹீட் 10 ஃபுட் தள்ளி இருக்கிற தண்ணிய ஹீட் பண்ணது, அதனுடைய சில்னஸ் போக வச்சுச்சுன்னா सकती है. तो अब यह झूलगा 5 फुट तक अपने ताप से चावल नहीं पका सकेगा. அப்போ இதுல இருந்து அடுப்புல இருந்து வெறும் 5 inch ஹைட்ல இருக்கிற அந்த இந்த ரைஸை போய் அது குக் பண்ணாதான் அதோட ஹீட் 5 inch வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகாதான் அப்படின்னு கேட்காரு. பாட்ஷா பீர்பல் की समयोजित बुद्धि से प्रभावित हुए. எம்பரர் பீர்பலுடைய இந்த டேலண்ட்டை அவர் ரொம்பவும் பாராட்டுறாரு. उन्होंने देहादी को बुलाकर पुरस्कार दिया. அவர் அந்த உட்கட்டரை கூப்பிட்டு அவருக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துட்டாரு. और बीरबल की चतुराई पर तारीफ की. பீர்பலுடைய இன்டெலிஜென்ஸா அவர் ரொம்ப பாராட்டுறார் அப்படின்னு அர்த்தம். இதுதான் பீர்பல் கி சதுராயி லெசனுடைய சாராம்ஸ். தேங்க்யூ.